இடமலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பரத் பேசியிருக்கேன். சமீபத்தில ஒரு பிரபல மூத்த ஊடகவியலாளர்ன்னு சொல்லலாம், பத்திரிகையாளர்ன்னு சொல்லலாம். அவர டிவிகேக்காரங்க விரட்டி விட்டுருக்காங்க. இந்த பக்கமே வந்துராத, பனையூர் பக்கம் வந்துராத, நாங்க கரெக்ட்டா வியூகம் வகுத்துக்கிறோம். எங்களுக்கு சில அரசியல் ஆலோசகர் இருக்காங்க. அரசியல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருக்காங்க. அவங்கள வச்சு நாங்க வேலை பார்த்துக்கிறோம். நீ வெள்ள கிளம்புன்னு அனுப்பியிருக்காங்க. அவர் யாரு? என்ன நடந்தது? அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம அரிசி பிரதர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். பிரதர் வணக்கம். வணக்கம். பிரதர், அந்த மூத்த ஊடகவியலாளர், அதாவது பத்திரிகையாளர் இவர் சவுக்கு சங்கர் இப்ப சமீப நாட்கள் சவுக்க தான் சொல்றீங்களா? என்னங்க எவ்வளவு பெரிய ஆள் அவரு. அவர் எவ்வளவு பெரிய வேலைலாம் பார்த்திருக்காரு. இல்ல மூத்த பத்திரிகையாளர் இருந்தீங்களா? எனக்கு அதுல கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. இவனை தமிழா பண்ணினா சொல்ல முடியும் நம்ம. இப்ப சவுக்கு சமீப நாட்கள்ல தொடர்ந்து டிவிகே கட்சியையும் அது சார்ந்த தொண்டர்களையும் தலைமையையும் ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டே இருக்காரு. அவங்க கூட்டணி போனா தோத்துருவாங்க, நம்ம சொல்றதை கேட்க மாட்டாங்கன்ற மாதிரியான சில விஷயத்த முன்வைக்கிறாரு. அவருக்கு என்னதான் பிரச்சனை? அவருக்கு தான் பிரச்சனை. மொத்தமாகவே அவருக்கு எல்லாமே பிரச்சனை தான். அவருக்கு ஒன்று ஃபண்டு வரணும், ரெண்டாவது யார் சப்போர்ட் பண்ணாலும் அந்த ஃபண்டு கிடச்சதுன்னா யாருக்கு வேணாலும் குரல் கொடுக்கக்கூடிய ஆள், மூணாவது திமுகவை எதிர்க்கக்கூடிய நிலையில் இன்றைக்கி இருக்கார். நாளைக்கு திமுகவுக்கு மறுபடியும் ஆதரவு கொடி தூக்கிட்டு மறுபடியும் ஜெயலலிதா அவர்களை பற்றி என்னமோ எழுதியிருந்தார், இஷ்டு சம்திங் என்னமோ எழுதியிருந்தார். அது ஒரு கதை, அது ஒரு பெரிய கதை. ஒரு கட்டுரை எழுதியிருந்தார், குமாரசாமி அவருடைய கணக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். அது மாதிரி இன்னொரு கட்டுரை கூட எழுதிட்டு பாசிபிலிட்டி இருக்குது. சவுக்கு சங்கரை அவரை நம்பி போன எல்லாரையும் அவர் காலவரை விட்டதை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அது எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி தாவேக்கா கொஞ்சம் முழிச்சிட்டாங்கன்னு நான் பார்க்குறேன். அதனால தான் சவுக்கு சங்கரை நம்ப வேணாம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்காங்கன்னு பார்க்குறேன். ஆனால் அதிமுக மாட்டிக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதிமுக பெருசாக எடுத்துக்கல அவர். அதிமுக இவர் தான் அதிமுக நம்பிட்டு இருக்காரு. அதிமுக அவரை நம்பலை. அதிமுக யார் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாலும் அவங்கள சப்போர்ட் பண்ணி போகிற இடத்துல தான் அதிமுக இருக்காங்க. ஸோ அதனால் சங்கருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்லாம் நான் பார்க்கல. ரைட். இப்போ பிகே பிரசாந்த் கிஷோர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பனையூரில் விஜய் அவர்களை மீட் பண்ணார். மீட் பண்ணிட்டு அந்த மீட்டிங் பற்றின செய்திகள் எப்படி வெளில வந்ததுன்னா, அதிமுகவை தான் பிகேவை அனுப்பி வச்சிருக்காங்க, கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு அனுப்பி வச்சிருக்காங்கன்னு சொல்லி ஒரு டாக் வந்தது. ரெண்டாவது பிகே போயிட்டு மீட் பண்ணிட்டு வந்த ரெண்டாவது நாளே என்ன பண்ணுறாரு, டிவிகேக்கு ஒரு 15-20% வாக்கு இருக்குன்னு ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாரு. இப்போது அவங்களுடைய ஆண்டு விழாவில் கலந்துக்க போகிறாரு. என்ன நடந்துக்கிட்டு இருக்கு டிவிகேல? பிரசாந்த் கிஷோர் சென்னைக்கு வந்தார். சென்னைக்கு வந்த உடனே விஜய் அவர்களை சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க. விஜய் அவர்களை சந்தித்தார், பேசினார். அன்னைக்கு நைட் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட தொலைபேசி வாயிலாக பேசியிருக்கிறதா தகவல் இருந்தது. ஸோ அதை நான் கன்ஃபார்ம் பண்ணேன். கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நான் அந்த நியூஸையும் போட்டேன். நான் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட பேசியிருக்காரு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணி போட்டேன். அண்டு அதுக்கப்புறம் தாவேக்காவுடைய வாக்கு வங்கி கொடுத்து ஆலோசிச்சிருக்காங்க. அதில் 12-15% வரைக்கும் தாவேக்காவுக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதுவும் நீங்கள் ஸ்டேட் வைட் டூர் போனால் தான் பாசிபிள். அந்த ஸ்டேட் வைட் டூர் நீங்கள் பிளான் பண்ணுங்கள், அதை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஒரு டீம் போட்டு தரேன் அப்படின்னு தான் பிரசாந்த் கிஷோர் வாக்குறுதி கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க. ஸோ அந்த ஸ்டேட் வைட் டூரை எப்படி பிளான் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ப்ராசஸ் தான் இப்போ தாவேக்கில் போயிட்டுருக்கு. ஆண்டு விழா கூட்டத்தில் பிரசாந்த் கிஷோர் கலந்துக்கிறது ஒன்றும் பெரிய விஷயமாக நான் பார்க்கல. ஏன்னா அவங்க எப்படின்னா அந்த பொதுக்கூட்டம், ஆண்டு விழா கூட்டமாகட்டும், அதுக்கப்புறம் விஜயனுடைய அரசியல் நகர்வுகள் எல்லாத்தையும் கட்டமைக்கக்கூடிய இடத்துல தான் அவர் ஒரு டீமே போட்டுட்ருக்கார். அதுக்காக ஒரு 150 பேர் வரைக்கும் பிளான் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுறதுக்கு. பழைய ஆளுங்க அந்த ஐபேக்லேருந்து வெளியில் போன பழைய ஆளுங்க எல்லாரையும் அப்ரோச் பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச 3 பேருக்கு கூட கால்ஸ் வந்திருக்கு. அன்றைக்கி விஜய் அவர்களை பார்த்தது அன்றைக்கி ஈவினிங்கே கால்ஸ்லாம் வந்திருக்கு. எனக்கு சொன்னாங்க, இந்த மாதிரி ஐபேக்லேருந்து மறுபடியும் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஒருத்தர் திமுகவுடைய இன்றைக்கி இருக்கிற இந்த பெண் டீமில் இருக்கார். அவருக்கும் ஃபோன் பண்ணி நீங்கள் வாங்க நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிரசாந்த் கிஷோரோட நேராக பேசியிருக்காரு. ஸோ அதனால் அந்த டீம்லாம் ஒன்று சேருவாங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அண்ட் இது கூட்டணிக்கான பாசிபிலிட்டி அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு ஜூலைக்கு மேலே தான் அதை பற்றி பேசவே ஆரம்பிப்பாங்கன்னு நான் பார்க்குறேன். அது வரைக்கும் எந்த கட்சியும் கூட்டணி பற்றி பேசுகிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்பவே கம்மி. ஏன்னா அவங்களுக்கு ஜூலைக்கு மேலே தான் யார் யார் என்னென்ன தொகுதிகளுக்கு கண்டஸ்ட் பண்ண போகிறாங்க, எங்கெங்கே கண்டஸ்ட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குன்னு தெரியும். இப்போ நாகப்பட்டினத்தை குறி வச்சு விஜய் அவர்கள் போட்டியிட போகிறதா சொல்லிகிட்டு இருக்காங்க. அது கூட உறுதியாக தெரியல. அவர் விருதாச்சலத்துலேயும் போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லப்படுது. பிகே தரப்புலையும் அப்படியான பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அதனால் அதை பற்றி தெரியல. ஆனால் அந்த 12-15% ஓட் ஷேர் அப்படிங்கிறது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். கிட்டத்தட்ட ஒரு 15% கிட்ட நெருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பட் அது அவருடைய ஸ்டேட் வைட் டூரை பொறுத்து அமையறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இப்போது
டிவிகேவை பொறுத்த வரைக்கும் கூட்டணி பேச்சுவார்த்தை கொஞ்சம் லேட்டாக தான் ஆரம்பிப்பாங்கன்னு சொல்லிட்டீங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, திருமாவளவன் அவர்கள் தெரியாம, அவருக்கு அரசியல் புரியாம அவர் ஒண்ணும் ஆதவ அர்ஜுன விட்டுக் குடுக்கல. ஆதவ அர்ஜுன அவர் விட்டுருக்க மாட்டாரு. ஏன்னா, ஆதவ்ன்ற ஒரு ட்ரம்ப் கார்டு திருமாவளவனுக்கு தேவை. எல்லா விதத்திலயுமே அப்படின்னு பதிவு பண்ணிருந்தாங்க. அப்போ இவர் ஆதவ வந்து டிவிகேக்கு அனுப்பி வைக்கிறாங்கன்னா, 26ல கண்டிப்பா விஜயும் திருமாவும் ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்தை பதிவு பண்றாங்க. 2வது அதிமுக சிடி நிர்மல்குமார் அப்படின்ற ஒரு நபரை வந்து அங்க அனுப்பி வைக்கிறாங்க. அதுவும் எப்படி பார்க்கப்படுதுன்னா, அதிமுக, டிவிகே, விசிக அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சவுக்கு கூட சொல்லிட்டே இருந்தாரு. கண்டிப்பா அத விஜய் கொண்டு வந்துருவார் இந்த கூட்டணியை அப்படின்ட்டு. ஆனா அதிமுக தலைமையில இருக்கும் அப்படின்றது சவுக்கு சொல்லிட்டு இருந்தாரு. இது எப்படி நினைக்கிறீங்க? இது பாசிபிளா? இல்ல நிர்மல்குமார் வந்து பொறுப்பு குடுத்தாங்களே தவிர, அதிமுகவால அவர வந்து பெரிய அளவுல பயன்படுத்திக்கலாம். அது வந்து எல்லா அந்த அந்த கட்சியில இருக்கிற எல்லா நிர்வாகிகளுக்கும் தெரியும். இது யாரும் மறுக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். நிர்மல்குமாருக்கு பொறுப்பு மட்டும் தான் குடுத்தாங்க. அவர் வந்து பயன்படுத்திக்காத அப்படிங்கிறதுனால, தன்னை பயன்படுத்திக்காத கட்சியில அவர் இருக்கிறதுக்கு விரும்பலன்னு நான் பார்க்குறேன். ஸோ அதனால வெளியில போயிருக்காரு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஆதவ் அர்ஜுனாவ வந்து எதுக்கு விசிக தலைவர் திருமாவளவன் பயன்படுத்திக்குவார் அப்படின்னா, சீட் பேரத்துக்கு பயன்படுத்திக்குவார் திமுக கிட்ட. அவர் திமுக கூட்டணி விட்டு வெளியில வரமாட்டாரு. அது நீங்க வந்து ஒரு தோல்வி சந்திச்ச அந்த கூட்டணி மொத்தமா ஒரு தோல்வியை சந்திச்சா, அதுக்கப்புறம் வெளியில வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அதுவரைக்கும் இந்த கூட்டணியிலிருந்து யாருமே வெளியில வர மாட்டாங்க. ஆன்டி டிஎம்கேன்ற ஒரு மைண்ட் செட் மக்கள் மத்தியில உருவாயிருக்குல்ல. அப்போ கண்டிப்பா இல்ல தோல்வின்றது அவங்களுக்கு உங்களுக்கு மக்கள் மத்தியில உருவாயிருக்கலாம். பட் அந்த கூட்டணிக்கான வோட் பேங்க் அப்படிங்கிறது சாலிடா 35லேருந்து 45% வரைக்கும் இருக்கு. இந்த சாலிடா இருக்கிற வோட் பேங்க் வந்து எதுக்கு வந்து நம்ம விடணும் அப்படிங்கிறத எல்லாரும் பார்க்குறாங்க. அந்த வோட் பேங்க் வந்து ஒரு டஃப் ஃபைட் கொடுக்கும். யாருக்கும் சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க வந்து நம்ம ராதாபுரம் தொகுதியில பார்த்தோம். 49 வாக்குகள்ல ஒரு வெற்றி முன்ன வந்திருந்தது. அது மாரி வந்து நிறைய தொகுதிகள்ல 20, 25 வாக்குகள் வித்தியாசத்துல கூட உங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ அந்த வாக்குகள் ஸ்ப்ளிட் ஆகும்போது, அது திமுக கூட்டணிக்கு இன்னும் ப்ளஸ்ஸா இருக்கும் அப்படிங்கிறது தான் அங்க இருக்கிற கால்குலேஷன். ஸோ அத பயன்படுத்தி சீட் பேரத்த அதிகரிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. 2வது இன்னைக்கு மாநில கட்சி அங்கீகரிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அதனால எங்களுக்கு வந்து கூடுதலா 4 தொகுதி வேணும்னு கூட அவர் கேட்கலாம் திருமாவளவன். அவங்க அக்செப்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டியும் இருக்குது. ஏன்னா அவங்க விட்டு கொடுக்கறதுக்கு ரெடியாக இல்லை திருமாவளவன். அவங்களுக்கு திருமாவளவன் போனால் தலித் சமூகத்துடைய வாக்குகள் மொத்தமாக போயிடுங்கிறது தெரியும். ஏன்னா தலித் சமூகம் இன்றைக்கி மொத்தமாக திமுக அரசு மேலே அவ்வளவு கோபத்தில் இருக்காங்க. வேங்கை வயல் விவகாரத்தில் தலித் சமூகத்துக்கு எதிராகவே திமுக அரசு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இப்போது பிஎஸ்பி தலைவர் அந்த முன்னாள் தலைவர் அவருடைய கொலைக்கும் தலித் சமூகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தான் ஓடிட்டுருக்கு. நிறைய மாவட்டங்களில் தலித் சமூகத்தை வந்து ஒடுக்கப்படுற சமூகமாகவே இன்னும் திமுக பார்த்துட்டு தான் இருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ அதனால் அந்த விஷயங்கள் தொடர்பாக இன்றைக்கி வந்து எதிர்ப்பு குரல்கள் எழுந்துட்டுருக்கு திமுகவுக்கு அகென்ஸ்டாக. வேறு வழியில் விசிகா உள்ளே வச்சுக்கிட்டா தான் நம்மளால் வந்து ஜெயிக்க முடியும் அந்த தொகுதிகள்லாம் அப்படிங்கிறது திமுகவோட கேல்குலேஷன். அதனால் அவங்களும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. சீட் பேரத்தை அதிகரிக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு அவர் பயன்படுத்திப்பார். மற்றபடி விஜயோட கூட்டணிக்கெலாம் எனக்கு தெரிஞ்சு பாசிபிள் இல்லை. ஓகே, விஜயோட கூட்டணிக்கு பாசிபிள் இல்லை. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்கல்ல ஆன்டி டிஎம்கேன்ற ஒரு மைண்ட் செட்டு தலித் மக்கள்கிட்ட உருவாயிருக்கு அப்படின்ட்டு. திருமாவளவன் இதை வச்சு ஒரு சீட்டு பேரம் ஒரு 4 சீட்டு எக்ஸ்ட்ரா பேசுவார் அப்படின்னா, கடைசி வரைக்குமே 2 சீட்டு 3 சீட்டு 4 சீட்டுக்கே பேரம் பேசுறது லாபமா? இல்லை ஆட்சியில் நான் பங்கீடு கொடுக்குறேன், என் ஆட்சியில் நான் உங்களுக்கு பகிர்வு கொடுக்குறேன்னு சொல்லக்கூடிய விஜய் அவர்கள்கிட்ட போகிறது லாபமா? எது லாபம்? இல்லை, விஜய் அவர்கள் வந்து முதல்ல அலைன்ஸ் எப்படி அமைக்கிறாருங்கிறத பார்க்கணும் ஃபஸ்ட்டு. அவர் வந்து அதிமுகவோட போகிறாரா இல்லை அவர் தனியாக போகிறாராங்கிறது தெரியல இப்போ வரைக்கும். அதுலேயே வந்து தாவேக்கால ஒரு குழப்பம் இருந்துகிட்ருக்கு. பிரசாந்த் கிஷோர் வந்து அதிமுகவோட போகிறது பெஸ்ட்டு அப்படிங்கிற ஒரு ஐடியா கொடுத்துருக்காரு விஜய் அவர்களுக்கு. விஜய் அவர்கள் இன்னும் சில விஷயங்கள் யோசிச்சுட்டு இருக்காரு. அதிமுக போகிறதுனா எப்படி நம்ம வந்து சீட் கண்டெஸ்ட் பண்ணுறது, எவ்வளோ சீட் கண்டெஸ்ட் பண்ணுறது, எந்த சீட்டை நான் சூஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் அவர் விஜய் அவர்கள் இன்னும் ஆலோசனை பண்ணிட்டு தான் இருக்கார். அந்த முடிவுக்கு வந்த மாதிரி தெரியல. ஸோ அதனால் அந்த முடிவுகள்லாம் வந்ததுக்கப்புறமா தான் அவங்களுடைய அலைன்ஸ் எப்படி இருக்கும், யார் அந்த அலைன்ஸ்குள்ளே போவாங்கன்னு சொல்ல முடியும். பட் திருமாவளவன் அவர்களுக்கு வந்து எப்படின்னா வெற்றி தான் முக்கியம். அவருக்கு வந்து ஜெயிக்கிறது தான் முக்கியம். அங்கே எனக்கு தெரிஞ்ச ஆட்சியில் வந்து அதிகாரத்தில் ஆட்சியிலையும் பங்குங்க அப்படிங்கிறது அவருக்கு இப்போதைக்கு முக்கியம் இல்லைன்னு நான் பார்க்குறேன். அது எப்போ முக்கியமாகும் அப்படின்னா மொத்தமாக திமுக அதிமுக 2 கட்சிகளுக்கும் எதிரான ஒரு மனநிலை உருவாகும் போது அப்போ அது வந்து வலிமை பெறும் அந்த கருத்து. இப்போ அதுக்கான பாசிபிலிட்டி இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன். பாஜகவும் இன்றைக்கி அந்த கருத்தை தான் வச்சுட்டு இருக்காங்க. ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு, நாங்கள் கூட்டணி ஆட்சி அமைப்போம், என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்லியிருக்காரு. அதிமுக இல்லாமல் பாஜகவால் ஒரு தொகுதியிலையும் ஜெயிக்க முடியாது. அதுதான் இன்றைக்கி இருக்கிற யதார்த்தம். அது வந்து அண்ணாமலை ஃபேன்ஸ் கிளப் புரிஞ்சுக்க மாட்டாங்க. பட் வந்து அண்ணாமலை புரிஞ்சுக்குவார். அண்ணாமலை தெரிஞ்சதுனால தான் வந்து அண்ணாமலை சாக்காரன் எடுத்து ஓடிட்டுருக்காரு. இன்றைக்கி ஜெயலலிதா அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சிட்ருக்காரு. அவங்களுடைய நினைவு கூறி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. இதே ஜெயலலிதா அவர்களை ஊழல் குற்றவாளின்னு சொன்னவர் அண்ணாமலை. இன்றைக்கி மட்டும் அவங்க வந்து புனிதராயிட்டாங்களா? ஸோ அது கள நிலவரங்கள் புரிய தான் வந்து அவங்க மாறுவாங்கன்னு நான் பார்க்குறேன். திருமாவளவன் அவர்கள் திமுக கூட்டணி விட்டு வரவே மாட்டார். ஓகே, திமுக கூட்டணி விட்டு திரும்ப வர வேணாம்.
ஆனா பாஜகவோட அதிமுக கூட்டணி போயிட்டாங்கன்னா என்ன பண்றது? ஏன்னா டிவிக்கே இல்ல அப்படின்னா அதிமுகவுக்கு வேற ஆப்ஷன் வந்து கூட்டணிக்கு யார் இருப்பாங்கன்னா இவங்க தான் இருப்பாங்க. பிஜேபி இருப்பாங்க. ஏன்னா நாம் தமிழர் எப்படியும் தனித்து தான் போட்டியிட போறாங்க. அவங்க அதுவும் அறிவிச்சுட்டாங்க. அப்போ பிஜேபி கூட கூட்டணி போற மாரியான சூழல் வந்தா அது எப்படி லாபமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அதிமுகவுக்கு வந்து 2 ஆப்ஷன் தான் இருக்கும். ஒண்ணு ம். தாவேகா கூட்டணி, இன்னொன்னு பாஜக கூட்டணி. இந்த 2 ஆப்ஷன் தாண்டி அவங்க 3ஆவது ஆப்ஷன் யோசிக்கவே கூடாது. யோசிச்சாங்கன்னா, அது அவங்களுக்கு ஒரு பெரிய சர்க்கிளா அமையும்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ அவங்க தாவேகாவ தான் ஃபர்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸா குடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அதான் பார்த்துட்டு இருக்காங்க. தாவேகா கூட்டணியில அவங்கள நம்ம கூட கூட்டணி வைக்கிறதுக்கு கூப்பிடலாமா? அதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா? அவங்களுக்கு எவ்வளோ தொகுதி ஒதுக்கலாம்? அப்படிங்கிறதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. கூடவே பாமகவையும் கூட்டணிக்குள்ள கொண்டு வரதுக்கான ஏற்பாடுகள் நடந்துட்டுருக்கு. தமிழ் மாநில காங்கிரஸையும் உள்ள கொண்டு வரதுக்கு அக்கமடேட் பண்ணுறதுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு இருக்கிற நிலை. பட் வந்து ஒருவேளை தாவேகாவோட கூட்டணி அமையாத பட்சத்தில அதிமுக வந்து பாஜகவோட போறதுல தப்பே இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன். ரைட். ஆனா அது பலனளிக்கும். பலன் தருமா அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அது வேற மாரியான ஒரு ரிசல்ட்டையும் குடுக்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ம். உங்களுக்கு வந்து 1+1 அப்படிங்கிறது 2ஆவும் இருக்கலாம், 3ஆவும் இருக்கலாம், இல்ல 0வாவும் இருக்கலாம். அது வந்து அன்னைக்கு இருக்கிற கள சூழல பொறுத்து அமையும். ஆனா பாஜக எதிர்ப்புங்கிறது இன்னைக்கு இல்ல. பெரிய பெரிய அளவுல பாஜக எதிர்ப்புங்கிறது இன்னைக்கு இல்ல. இந்த இதுல இல்ல. ரைட் பிரதர். எங்களோட இணைந்து பல்வேறு கேள்விகளுக்கு மிக சிறப்பு பதில் கொடுத்ததுக்கு நன்றி பிரதர். நன்றி.